நிகழ்தகவு. இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த பெண். கழுத்து, மார்பு, வயிறு உள்ளிட்ட 3 இடங்களில் சரமாரியாக கத்திக்குத்து. குழந்தையில்லாத விரக்தியில் கொடூர கொலை. 10 வருட வாழ்க்கையை 10 நிமிடத்தில் தீர்த்து கட்டிய சந்தேகம். தப்பி ஓடிய கணவன் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? அன்னைக்கு நைட்டு துர்கா தேவி வீட்டுக்கு போன அவரோட கணவர் ஜெயகணேஷ், நீ வீட்டுக்கு வருவியா மாட்டியான்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. பதிலுக்கு அவங்களும் சண்டை போட்டதா சொல்லப்படுது. இப்படியே 2 பேரோட குரலும் உயர்ந்ததுல ஒரு கட்டத்துல துர்கா பயங்கரமா அலறி இருக்காங்க. இத கேட்ட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஓடி போய் பார்த்ததுல அங்கிருந்து கையில கத்தியோட ஜெயகணேஷ் ஓடி இருக்காரு. என்ன ஆச்சுன்னு வீட்டுக்குள்ள போய் பார்த்ததுல துர்கா ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாங்க. இத பார்த்து அதிர்ச்சியான மக்கள் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்தாங்க. அங்க வந்த போலீஸ்காரங்க துர்காவோட சடலத்தை கைப்பற்றி விசாரணை செஞ்சதுல வெளியாச்சு அந்த பகீர் தகவல்கள். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே அழகர் நாயக்கன் பட்டியைச் சேர்ந்தவங்க ஜெயகணேஷ், துர்கா தேவி தம்பதி. இவங்களுக்கு திருமணமாக்கி 10 வருஷம் ஆன நிலையில குழந்தைகள் இல்ல. ஜெயகணேஷ் ஐயம்பாளையத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் சப்ளையராகவும், துர்காதேவி திண்டுக்கல்லில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி உணவகத்தில் வேலை பார்த்து வந்ததாகவும் கூறப்படுது. ஜெயகணேஷ் துர்கா தேவிக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால எங்க போனாலும் அவங்களோட சொந்தக்காரங்க 10 வருஷமாச்சு இன்னுமா குழந்தை பிறக்கல, அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அந்த பரிகாரம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, இந்த டாக்டர் கிட்ட போனா உடனே குழந்தை பிறந்துடும்னு அட்வைஸா அள்ளி தெளிச்சிருக்காங்க. இந்த பேச்சுகளையும் ஏச்சுகளையும் ஜெயகணேஷும் துர்காவும் வாங்கிக்கிட்டு வந்ததா கூறப்படுது. 1 மாசம் 2 மாசம் இல்ல, இப்படியே பல வருடங்களாக இந்த கதை ஓடிக்கிட்டு இருந்த நிலையில ஒன்னா இருந்த தம்பதிங்க நாளடைவில் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. குழந்தையின்மைக்கு நீதான் காரணம், நான் தான் காரணம்னு பிரச்சனை வந்த நிலையில ஜெயகணேஷுக்கு துர்கா மேல சந்தேகமும் வந்திருக்கு. சண்டையும் சந்தேகமும் அதிகரிச்சதுனால மன அழுத்தத்துக்கு ஆளான துர்கா தேவி ஒரு கட்டத்துல ஜெயகணேஷ் கூட வாழவே முடியாதுன்னு பிரிஞ்சு தன்னோட தாய் வீட்டுக்கு போனதா சொல்லப்படுது. இதனால கடும் மன உளைச்சல் இருந்த ஜெயகணேஷ் துர்காதேவி வேலை செய்யற இடத்துக்கு போய் வீட்டுக்கு திரும்ப வர சொல்லி சண்டை போடுறதும், எங்க பார்த்தாலும் தகராறு செய்யறதுமா இருந்திருக்காரு. ஆனா துர்காதேவி கண்டிப்பா வரவே மாட்டேன்னு திட்டவட்டமா சொல்லதா கூறப்படுது. இந்த நிலையில தான் அன்னைக்கு நைட்டு ஜெயகணேஷ் துர்காதேவி வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ மறுபடியும் வீட்டுக்கு வர சொல்லி ஜெயகணேஷ் சண்டை போட்டிருக்காரு. இதனால 2 பேருக்கும் வாக்குவாதமும் முற்றின நிலையில ஆத்திரமான ஜெயகணேஷ் துர்காதேவிய கழுத்து, மார்பு, வயிறுன்னு 3 இடங்கள்ல கத்தியால குத்தி கொன்னது போலீசாரோட விசாரணையில தெரிய வந்துச்சு. தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன செம்பட்டி காவல் சார்பு ஆய்வாளர் ஷேக் அப்துல்லா மற்றும் காவலர்கள் தப்பிச்சு ஓடின ஜெயகணேஷ கைது செஞ்ச நிலையில உயிரிழந்த துர்காதேவியோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. காட்டி கொடுத்த மது பாட்டில் QR கோட். கணவனின் தலைக்கு 3 லட்சம் ரூபாய் பேரம். இரும்பு கம்பியால் அடித்து முகத்தில் தலையணையை வைத்து மூச்சை நிறுத்தி கொடூர கொலை. கதையை முடித்து கால்வாயில் வீசி சென்ற பயங்கரம். விபத்து போல் சித்தரித்து அரங்கேறிய நாடகம். கொத்தாக சிக்கிய கொடூரர்கள். நடந்தது என்ன? சார், நாங்க சந்திரப்பட்டியிலிருந்து பேசுறோம். இங்க கால்வாயில சடலம் ஒண்ணு கிடக்குது, உடனே வாங்கன்னு ஒருத்தர் போலீஸுக்கு கால் பண்ணி இருக்காரு. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அங்க அவங்க சொன்னது மாதிரி கால்வாயில கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த கால்வாய் பக்கத்திலேயே பைக் ஒன்னு கவிழ்ந்து கிடந்திருக்கு. இத பார்த்த போலீஸ்காரங்க
ஒருவேளை இது விபத்தா இருக்குமோ என்ற கோணத்துல விசாரணையை தொடங்குனாங்க. உயிரிழந்தவர் தண்டா கிராமத்தைச் சேர்ந்த வடித்திய ராஜேஷ்னு தெரிய வந்த நிலையில அவங்க உறவினர்களுக்கு போலீஸ்காரங்க தகவல் அளிச்சாங்க. ஆனா ராஜேஷோட மரணத்துல சந்தேகம் இருக்கிறதா சொல்லி என்டிஆர் மாவட்ட கலெக்டர் வாகனத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட, அதுக்கு பிறகு கலெக்டரோட உத்தரவின் பேர்ல இந்த வழக்க போலீஸ்காரங்க தீவிரமா விசாரிச்சதுல வெளியாச்சு அந்த பயங்கர சம்பவம். ஆந்திர மாநிலம் என்டிஆர் மாவட்டத்தில் உள்ள விசன்னபேட் ஒன்றியம் பானாவது தண்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் 26 வயசான வடித்திய ராஜேஷ். இவருக்கு ஆலேக்கியாங்கிற மனைவியும் ஒரு மகனும் இருக்காங்க. ராஜேஷும் ஆலேக்கியாவும் விஜயவாடா கிராமப்புற ஒன்றியத்தில் உள்ள நுன்னா கிராமத்தில் இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. நல்லா மகிழ்ச்சியா போயிட்டு இருந்த குடும்ப வாழ்க்கையில திடீர்னு விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா வேலைக்கு போயிட்டு வர்றதுமா இருந்திருக்காங்க. ஆனா நாளடைவுல ஆலேக்கியா வேலைக்கு தனியா போக ஆரம்பிச்சிருக்காங்க. வேலைக்கு போன பின்பு கூட அங்கேயும் ராஜேஷ் கிட்ட பேசாம இருந்திருக்காங்க. இதனால ஆலேக்கியா நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறின நிலையில ராஜேஷுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இதை இப்படியே விடக்கூடாதுன்னு நினைச்ச ராஜேஷ் ஆலேக்கியாவை தீவிரமா கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போதான் அங்கு ஸ்டேடியம் நிர்வாகியான சிலக்கம் கிருஷ்ணசேனாவோட ஆலேக்கியா பழகிட்டு வந்தது ராஜேஷுக்கு தெரிய வந்துச்சு. இதனால மனசுடைஞ்சு போன ராஜேஷ் இந்த தகாத உறவு தேவையில்லைனோ, இதனால நம்ம குடும்பமே நாசமாகிடும்னு ஆலேக்கியா கிட்ட சொல்லி கெஞ்சி இருக்காரு. ஆனாலும் இதை எதையுமே காதுல வாங்கிக்காத ஆலேக்கியா தன்னோட தகாத உறவை தொடர்ந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஒரு கட்டத்துக்கு மேல கோபமான கணவர் பயங்கரமா திட்டி மனைவியை எச்சரிச்சிருக்காரு. ஆனா எதையுமே பொருட்படுத்தாத ஆலேக்கியா ராஜேஷ் மேல ரொம்பவே வெறுப்புல இருந்ததா கூறப்படுது. இதனால தன்னோட கள்ள காதலனோட மகிழ்ச்சியா இருக்க முடியாம கடுப்புல இருந்த ஆலேக்கியா டைவர்ஸ் கொடுத்தா கூட ராஜேஷ் நம்மள வாழ விட மாட்டானோ, அவரை ஒரே அடியா தீர்த்து கட்டினா மட்டுமே நிம்மதியா இருக்க முடியும்னு தன்னோட காதலனான சிலக்கம் கிருஷ்ணசேனா கிட்ட சொல்லி இருக்காங்க. காதலியோட பேச்ச வேத வாக்கா எடுத்துக்கிட்ட கிருஷ்ணசேனாவும் கூலிப்படைய வச்சு ராஜேஷ கொல்ல திட்டம் போட்டு இருக்கா. அதுக்காக கடப்பா மாவட்டத்தைச் சேர்ந்த கூலிப்படை கும்பலான பொன்னம் ராம்மோகன், இல்லூரு பரத், வெங்கடரமண போய் சந்திச்ச கிருஷ்ணசேனா ராஜேஷ தீர்த்து கட்ட 3 லட்சம் ரூபாய் பேசி முடிச்சு அட்வான்ஸா 2 லட்சம் ரூபாயை கொடுத்ததா கூறப்படுது. திட்டம் போட்டபடி ராஜேஷ கடந்த 21ஆம் தேதி வேலை விஷயமா விஜயவாடாவுக்கு கிருஷ்ணசேனா அழைச்சிட்டு போயிருக்கா. அங்க தன்னோட நண்பர்கள்னு கூலிப்படையை சேர்ந்த ஆட்களை ராஜேஷுக்கு அறிமுகம் செஞ்சு வச்ச நிலையில எல்லாரும் சேர்ந்து ஒன்னா மது குடிச்சிருக்காங்க. அப்போ ராஜேஷுக்கு மட்டும் அதிக அளவுல மது ஊத்தி கொடுத்து இரும்பு கம்பியாலேயே அடிச்சிருக்காங்க. இதுல மயங்கி விழுந்த ராஜேஷோட முகத்துல தலையணைய வச்சு துடிக்க துடிக்க மூச்சை நிறுத்தி பயங்கரமா கொன்னதா கூறப்படுது. அதுக்கப்புறம் ராஜேஷோட சடலத்தை கார்ல ஏத்திக்கிட்டு போன கிருஷ்ணசேனா விசன்னபேட் ஒன்றியம் சந்திரப்பட்டில் உள்ள NSP கால்வாயில வீசிட்டு அவரோட பைக்கை அங்கேயே கவிழ்த்து போட்டுட்டு விபத்து போல செட்டப் செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போனதா சொல்லப்படுது. முதல்ல எந்த குழுவும் கிடைக்காததால விசாரணையில கொஞ்சம் தொய்வு இருந்துச்சு. ஆனா சம்பவ இடத்துல கிடந்த மது பாட்டிலை எடுத்த போலீஸ்காரங்க அந்த பாட்டில் இருந்த QR கோடை செக் பண்ணி இருக்காங்க. அதுல மது பாட்டில் எந்த கடையில வாங்கப்பட்டுச்சுன்னு கண்டுபிடிச்ச நிலையில அங்கிருந்த CCTV காட்சிகளை வச்சு மது வாங்கின ராஜேஷ் கூட சில பேர் இருந்ததும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ராஜேஷ் யார் கூட கடைசியா போனாருன்னு மனைவி ஆலேக்கியா கிட்ட விசாரிக்கிற முறையில விசாரிச்சதுல அனைத்து உண்மைகளும் அம்பலத்துக்கு வந்துச்சு. இதனால காதலன் கிருஷ்ணசேனா, கூலிப்படை கும்பலை சேர்ந்த ராம்மோகன், பரத், வெங்கடரமணன், கொலைக்கு மூளையா செயல்பட்ட மனைவி ஆலேக்கியாவையும் போலீசார் கைது செஞ்சாங்க. மர்மம் நிறைந்த மரணங்கள், ஒரே குடும்பத்தில் நடந்த பயங்கரம். 3 நாட்களாக கணவன் மகளின் சடலத்துடன் வாழ்ந்த பெண், வீட்டில் இருந்து மீட்கப்பட்ட பெண்ணும் உயிரிழப்பு. தீவிர சிகிச்சையில் இருக்கும் 3 வயது குழந்தை, ஊரையே உலுக்கிய
திகில் சம்பவத்தின் பின்னணி என்ன? எத்தனை தடவை போன் பண்ணாலும் தங்கச்சி போனை எடுக்காததால சந்தேகப்பட்ட அண்ணன் இதுக்கு மேல அமைதியா இருக்க கூடாதுன்னு அவங்க வீட்டுக்கே போயிருக்காரு. அங்க போய் கதவை தட்டினதுல யாருமே கதவை திறக்கல. இதனால பயந்து போன அவரு பக்கத்துல இருக்கிறவங்க துணையோட கதவை உடைச்சு பார்த்ததுல தங்கை ரம்யா வாயில நுரை தள்ளின நிலையில மயக்கமாவும் அந்த 3 வயசு பிஞ்சு குழந்தை தலையில காயத்தோடும் உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்கு. அவங்க மட்டும் இல்லாம அந்த இடத்துல இவங்களோட இன்னொரு மகள் திவ்யஸ்ரீ சடலமாவும் கிடந்திருக்காங்க. இத பார்த்து கதறி அழுத ரம்யாவோட சகோதரர் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. அங்க வந்த போலீஸ்காரங்க குத்துயிரும் குலை உயிருமா கிடந்த ரம்யாவையும் ரித்திகாவையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதிச்ச நிலையில அங்க ரம்யா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாங்க. ரித்திகாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில என்ன நடந்ததுன்னு போலீஸ்காரங்க தீவிர விசாரணையில இறங்கினதுல வெளியாச்சு இந்த மர்ம மரணங்களுக்கான பின்னணி. தெலங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டம் கோனையாக்கூடத்தைச் சேர்ந்தவர் செய்தியாளர் ராமு. இவர் யூடியூப் சேனல் ஒன்றில் செய்தியாளராக வேலை செஞ்சுட்டு வந்ததா கூறப்படுது. இவருக்கு ரம்யாங்கிற மனைவியும் 5 வயசுல திவ்யஸ்ரீ 3 வயசுல ரித்திகான்னு 2 மகள்கள் இருக்காங்க. இந்த நிலையில தான் ராமு தன்னுடைய குடும்பத்தோட மாமில்லக்கூடம் கிராமத்துல வீடு ஒண்ண வாடகைக்கு பிடிச்சு காதலிச்சு திருமணம் செய்துகிட்ட ரம்யாவும் ராமுவும் மகிழ்ச்சியா குடும்பத்தை நடத்தின நிலையில 2 பேருக்கும் இடையில சிறு சிறு சண்டைகள் வந்ததா சொல்லப்படுது. எப்பெல்லாம் சண்டை வருதோ அப்பெல்லாம் ரம்யாவோட குடும்பத்தினர் வந்து சமாதானம் செஞ்சு வைக்கிறதையே வாடிக்கையா வச்சுக்கிட்டு இருந்ததாவும் கூறப்படுது. இப்படியே சண்டைகள் வந்தாலும் ராமு மனைவி ரம்யாவை அன்பா பார்த்து பாருன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சமீப காலமா ரம்யா தன்னோட கணவர் மேல அதீத காதலால எங்க தன்னை விட்டு போயிடுவாரோன்னு சந்தேகப்பட்டு சண்டை போட்டதாவும் இதனால ராமு ரொம்பவே வேதனையில இருந்தாருன்னும் கூறப்படுது. இப்படியே நாட்கள் போக போக அந்த கடைசி 4 நாளா ரம்யா மட்டுமே வீட்டை விட்டு வெளியே வந்ததாவும் அப்பப்ப கடைக்கு போயிட்டு வந்ததாவும் சொல்லப்படுது. ராமுவோ குழந்தைகளோ யாருமே வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. இதனால சந்தேகமான பக்கத்து வீட்டுக்காரங்க ரம்யா கிட்ட விசாரிக்கலாமான்னு அவங்க வீட்டு கதவை தட்டி இருக்காங்க. லேசா கதவை திறந்து வெளியே பார்த்த ரம்யா அவங்க கிட்ட சாதாரணமா பேசுற மாதிரி பேசி இருக்காங்க. அவங்களும் ராமுவை பத்தியும் குழந்தைகளை பத்தியும் விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு ரம்யா ராமுவுக்கும் குழந்தைகளுக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா ரம்யா வீட்ல இருந்து ஒரு விதமான துர்நாற்றம் வந்த நிலையில அத பத்தியும் கேட்டிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அதுக்கு ரம்யா வீட்டை சுத்தம் பண்ணல அதான் அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டு கதவை சாத்தினதா சொல்லப்படுது. இதுக்கப்புறம் தான் ரம்யாவோட சகோதரர் வீட்டுக்கு வந்த நிலையில கதவை உடைச்சி ரம்யாவையும் குழந்தை ரித்திகாவையும் மீட்டாங்க. போலீஸ்காரங்க விசாரணையில கணவன் மனைவி சண்டையில ரம்யா ராமுவை அடிச்சு கொன்னுட்டு அதுக்கப்புறம் திவ்யஸ்ரீக்கு விஷம் கொடுத்து கொலை செஞ்சதும் தெரிய வந்திருக்கு. பின்னர் சடலத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்ன ரம்யா 2 சடலத்தை கட்டிலுக்கு கீழே மறைச்சு வச்சுட்டு 3 நாளா சடலத்தோட சகஜமா இருந்ததா சொல்லப்படுது. அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க விசாரிச்ச பின்னாலதான் போலீஸ்ல மாட்டிக்க போறோம்னு பயந்து போன ரம்யா தானும் விஷம் குடிச்சு 3 வயசே நிரம்பிய ரித்திகாவையும் கம்பியால தலையிலேயே பலமா அடிச்சதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. குழந்தை ரித்திகாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவத்தால அந்த பகுதியே பெரும் சோகத்திலையும் அதிர்ச்சியிலையும் உறைஞ்சு போயிருக்கு. நிகழ்தகவு